பாருங்கள் சாமந்தி செடி எவ்வளோ பசுமையாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. மண்ணுக்கு கொஞ்சம் நீங்கள் நல்லா ரெடி பண்ணிவிட்டு நட்டிங்கன்னா சூப்பராக இதே போல் ஃப்ரெஷ்ஷாக பிளான்ட் வளரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஏற்கனவே சாமந்தி செடியெல்லாம் பார்த்துருப்பீங்க, இவ்வளோ அழகாக வளருது பாருங்கள். இதுக்கு அன்றைக்கி நான் வீடியோ பண்ணியிருந்தேனே, சர்க்கரை தண்ணி போட்டு, அதாவது ஒயிட் சுகர் போட்டு அந்த செடி தான் இது பாருங்கள். இப்போ எவ்வளோ நல்லா மொட்டெல்லாம் போட்டுச்சு, நல்லாவே வளருது. 3 டேஸ்க்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக வளருது சாமந்தி கன்று பாருங்கள். அந்த சர்க்கரை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் இதுக்கு என்ன ஊற்றுனேன் சர்க்கரை கூடன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். மண் பாருங்கள், நான் வந்து செம்மண்ணோ பழைய சாயிலோ நீங்கள் எடுத்துக்கிட்டு வாழைப்பழம் தோல் பாருங்கள், வாழைப்பழம் தோலெல்லாம் சாயிலுக்குள்ளே போட்டுட்டேன். கொஞ்சமாக கவுமேனூர் போட்டிருக்கேன். இப்போதைக்கு நான் இது போல் தான் கலந்து வச்சுருக்கிறேன். நான் வந்து இந்த சாயிலுக்குள்ளே வாழைப்பழம் தோலெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன், கட் பண்ணிட்டு உள்பக்கம் கொஞ்சம் மாட்டு சாணமெல்லாம் கலந்து வச்சுருக்கிறேன். கவுமேனூர் வந்து அது போல் கலந்துட்டு இந்த கன்று பாருங்கள், இது நடலான்னு சொல்லிட்டு காலையில் நான் மண்ணெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் வெறும் வாழைப்பழம் தோல் தான், மாட்டு சாணம், இந்த ரெண்டுமே கலந்து பழைய மண்ணில் கலந்து வச்சுருக்கிறேன். கல் இருக்கக்கூடாது, கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இது போல் நம்ம நட்டுடணும். இது போல் நான் ரெடி பண்ணிவிட்டு சைடில் நான் இது போல் போட்டு நட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் வளருது சாமந்தி கண்ணெல்லாம். கிரிசாந்திமம் பிளான்ட் வந்து பதியம் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி சாயிலில் இது போல் கலந்து வச்சுட்டு வாழைப்பழம் தோல்லாம் நட்டிங்கன்னா சூப்பராக இதே போல் ஃப்ரெஷ்ஷாக வளரும் சாமந்தி கண்ணெல்லாம். ஆனால் தண்ணி மட்டும் நீங்கள் கொஞ்சமாக, இப்போ ஈரப்பதமாக இருக்குது சாயிலெலாம், அதனால நான் ரொம்ப தண்ணி விட மாட்டேன், தண்ணி தெளித்து தான் விடுவேன். ஸ்ப்ரே பண்ணுங்கள், மேலுக்கும் பாட்டுக்குள்ளே ஸ்ப்ரே பண்ணணும். வாட்ரு ப்ளைன் வாட்டர் சொல்கிறேன் நான், அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்போ தான் மழை வந்து தண்ணி பாட்டுக்குள்ளே இருக்கும், அதுக்கு சொல்கிறேன். பாருங்கள் இது போல் நம்ம தண்ணி வந்து தெளித்து தான் விடணும், அதிகமாக ஊற்றக்கூடாது. ரெயின் வந்துட்டு மழை வர சமயத்துலலாம் நம்ம நட்டுட்டு தண்ணி ஊற்றக்கூடாது, அப்படியே விட்டுடலாம். மறுநாள் பார்த்துட்டு ஊற்றலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு. இது நல்லா பசுமையாக இதே போல் தான் வளரும் இந்த பிளான்ட்டு கூட. நீங்கள் வெறும் வாழைப்பழம் தோல் வெங்காயம் தோல் போட்டு சாய்க்குள்ளே மாட்டு சாணம் கலந்து வச்சிடணும். மாட்டு சாணம் மக்கினதும் இல்லை வெரைட்டி கூட நீங்கள் போடலாம். பச்சை சாணம் கிடச்சிதுன்னா நல்லா காய வச்சுட்டு 10 டேஸு அந்த சாணம் கூட நீங்கள் கலந்து வைக்கலாம். இது போல் வாழைப்பழம் தோலெல்லாம் வச்சு சாயிலுக்குள்ளே கலந்து நட்டுட்டிங்கன்னா சூப்பராக பிளான்ட் வந்து பசுமை லீஃப்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதே போல் வளரும் சாமந்தி கன்று. இந்த வீடியோவில் தான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.